உம்மு ஹராம் தொடர்பான செய்தியில் பேன் பார்த்தது நபிக்கு அல்ல அனசுக்குத்தான் என்றும் இன்னும் பல மறுப்புகளையும் மௌலவி முஜாஹிது இப்னு ரசீன் என்பவர் பேசியுள்ளார். இதற்கு தாங்கள் பதில் 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 என்ன அப்படின்னு சொல்லி ஜசீமாங்கிறவங்க அமெரிக்காவிலேருந்து கேள்வி கேட்டுட்டு அந்த வீடியோ அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த வீடியோவுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு நம்ம விளைவிக்கிறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹராம் என்கிற பெண்மணியுடைய வீட்டிற்கு அடிக்கடி போவார்கள். போகும்போது என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய் சாப்பிடுவாங்க, அங்கே போய் படுத்து தூங்குவாங்க. அப்படி அந்த பெண்ணு இவங்களுக்கு பேன் பார்த்து விடுவாங்க. இந்த மாதிரி கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் என்னென்ன ஹதீஸ்லாம் இருக்குன்னு நான் அவருடைய முஜாஹிதுடைய வீடியோ போட்டு விட்டு நான் பதில் சொல்லும்போது ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து காட்டுறேன். பலவிதமான ஹதீஸுகள் இருக்குது. இதை நம்ம மறுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு மனைவியாகவோ அல்லது அக்கா தங்கச்சி போன்ற மகரமான உறவாகவோ இல்லாத ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் தூங்குவாங்க, தங்குவாங்க, பேன் பார்ப்பாங்க என்று சொல்வது நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய அந்த ஒழுக்கமான கேரக்டருக்கு மாற்றமாக இருக்குது. அல்லாஹ் மிக மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று சொல்கிறானே, அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பையத்து செய்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க. ஆண்கள்கிட்ட மட்டும்தான் கை மேலே கை வச்சு பையத்து வாங்குவாங்களே தவிர பெண்கள்கிட்ட வாய்மொழியாகத்தான் வாங்குவார்கள், தொடக்கூட மாட்டார்கள். அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஒழுக்க இதை பற்றி ஆதாரங்கள் இருக்கிறது. சந்தேகத்தின் வாசனை படுற விதமாக கூட நடக்க மாட்டார்கள். ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்போ ஏத்திகாஃப் இருந்துட்டு வாசலில் ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏத்திகாஃப்னா ரமணானில் பள்ளிவாசலில் இருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் வெளியே வாசலில் ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்றாங்க, வாங்கங்கிறாங்க. என்ன, இது என் மனைவி சஃபியாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணோட பேசுகிறாங்கன்னா இருட்டில் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாமல் இதை விட்டு கடந்து போன பிறகு பலவிதமாக சைத்தான் அவங்களுடைய ஒரு எண்ணங்களை சிதைக்கலாம். அதை வேறு விதமாக அவர்கள் மற்றவங்கள்ட்ட பரிமாறலாம், பரப்பலாம். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சந்தேகத்தின் வாசல் வந்தால் கூட இது அந்நிய பெண்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப என் மனைவி சஃபியா தான். சஃபியா இதை வீட்டு விஷயம் கேட்குறதுக்காக பள்ளியாசலுக்கு வந்திருக்கிறாங்க, சஃபியாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் அவங்க பெண்கள் விஷயத்தில் நடந்து கொண்டதற்குரிய ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு சான்றாக இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக அந்த உம்மு ஹராமுடைய சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நீண்ட காலமாக இது மறுக்கிறோம். இது ஹதீஸ் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒழுக்கத்தின் மீது ஒரு களங்கம் சுமத்துவதற்காக திட்டமிட்டு யாரை உருவாக்கி பரப்பியது, ஏதோ ஹதீஸ் நூலாசிரியர்கள் எடை போடுவதில் தவறு செஞ்சு அதை பதிவு செஞ்சிட்டாங்க, நம்பகமானவர்னு யாரோ ஏமாற்றி அதை பதிவு செஞ்சிட்டாங்க என்று தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இதை நீங்கள் நம்புனீங்க என்று சொன்னால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தில் ஒழுங்காக இருக்கலைன்னு நம்புகிற மாதிரி வந்தோம். அப்படி வரக்கூடிய எதையாவது ஒரு முஸ்லீம் ஏற்றுக்குருவானா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த பேசிக்கே தகர்ந்துருது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுல எல்லாத்தையும் விட அவங்க முதல்ல நிற்பாங்கன்னு அர்த்தம். தூதர் தானே முதல்ல சரியாக கடைப்பிடிச்சு காட்டணும். அதுக்கு மாற்றமாக இருக்குது. உங்களுக்கு சொல்லுவார், அவருக்கு அது கிடையாது. அப்படி தானே அதுக்கு அர்த்தமாகுது. அப்படி ரசூலுல்லாஹ்வை காட்டும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோமா? இதை இந்த சலஃபுன்னு சொல்லக்கூடிய சுன்ன ஜமாத்துக்காரங்க இந்த வகையில் ரொம்ப பரவாயில்லை. இந்த மாதிரி ஹதீஸுகளை பற்றி பேசணும்னு சொன்னால் அது தப்பு மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை ஆதரிச்சோ எதிர்த்தோ பேசாமல் மௌனமாக இருந்துக்குருவாங்க. பார்த்தால ஒரு மாதிரியே தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய கௌரவத்தை குறைக்கிற நல்லா தான் தெரியுதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆதரிக்கவும் மாட்டாங்க, எதிர்க்கவும் மாட்டாங்க, அப்படி சைலண்ட்டாக இருந்துக்குருவாங்க. இந்த சலஃபிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, இந்த ஹதீஸை காப்பாற்றுறேன்னு சொல்லி இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு மண்டையில் நிற்பாங்களே தவிர அவங்களுடைய கௌரியம் அவங்களுடைய அந்தஸ்து நிற்குமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியம் அதெல்லாம் நிற்கவே நிற்காது.
குர்ஆனுடைய கண்ணியம்லாம் நிற்காது. இதுக்கு மறுப்பு சொல்கிறேங்கிற பேரில் பல கட்டங்களில் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சேர்த்து பதில் கொடுத்துருக்குறோம். இப்போ இவர் ஒரு பதிலை சொல்கிறார். அந்த பதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பேன் பார்த்தாங்கன்னு வருதில்ல, அந்த பேன் பார்த்தாங்கன்னு அது என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அந்த வீடியோ போடுறேனே. அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸில் அந்த பெண்ணுடைய மடியில் தூங்கினார்கள் என்று எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அவர்களிடத்தில் உறங்குவார்கள் என்று இருக்கிறது. வீட்டில் போய் உறங்குவாங்கன்னு அர்த்தமே தவிர அந்த பெண்ணுடைய மடியில் போய் தூங்குனாங்க என்று இருக்குதா அப்படின்னு கேட்குறார். அதுபோக ரசூலுல்லாஹ் வரும்போது நானும் அந்த வீட்டில் இருப்பேன் என்று அனஸ் சொன்னார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அப்படி ஹதீஸில் இல்லை, அவர் சொல்கிறார் அப்படி. அதே மாதிரி தலையை வைத்து உறங்கினார்கள்னா எப்படி புரிந்து கொள்வது? பேன் பார்த்தல் என்று வருகிறது. பேன் பார்த்தல் என்று சொன்னால் அனஸ் அவங்களுடைய மகனுக்கு பேன் பார்த்தார்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அர்த்தம் கொடுக்காம ரசூலுல்லாஹ்வுக்கு பேன் பார்த்தார்கள்னு எடுத்துக்கிறீங்க, அதுதான் சரியான கருத்து அப்படிங்கிறார். அது மாதிரியா உள்ள விஷயங்கள்லாம் என்ன செய்கிறாருன்னா எல்லாம் பொய், அனஸுக்கு தான் இது பண்ண சொல்கிறார். அதை சொல்கிற விஷயத்தை அந்த வீடியோ கேட்டுருங்க. அவளை எவ்வளவு தவறாக அவர் சொல்கிறாரு என்பதை நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸுக்கு சொல்லணும்னு மனசு சொல்லு, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போவாங்க, மடியில படுத்து தூங்குவாங்க, இவங்க பேம் பார்ப்பாங்க, விளங்கிட்டா? அப்படி என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி எந்த மாதிரி செய்வாங்க? எப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த மாதிரி நபி அவர்கள் மீது அவதூறு சொல்கிறார்கள், கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் ஏறிதான் போகும். அதுல பதிவு செய்யுங்க. அப்படியே அர்த்தம். அந்த ஹதீஸ்ல எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிட மடியில படுத்து தூங்கினாங்க எங்கேயா வைக்குதா? அந்த ஹதீஸ்ல என்ன எங்கேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை அந்த பெண்ணிட மடியில் வைத்தார்கள் இல்லை. என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? யகீலு இந்தஹா, அவர்களிடத்தில் உறங்குவார்கள், அவர்களிடத்தில் உறங்குவார்கள். நான் வீட்டில் இருப்பேன். அனஸ் எல்லாம் சொல்றான், நான் வீட்டில இருப்பேன், நபி அவர்கள் அவர்களிடத்தில் உறங்குவார்கள். அவர்களிடத்தில் உறங்குவார்கள் என்ன நம்ம எடுக்கலாமா இல்லையா? எத்தனை விளக்கம் எடுக்கலாம் தெரியுமா? அவங்களோட வீட்டுல என்ன செய்வாங்க? நான் அவங்களோட இடத்துலதான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் அவங்களோட இடத்துலதான் இருந்தேன்னு அர்த்தம் என்ன? அவங்களோட மடியில படுத்துட்டாங்கன்னு அர்த்தம் தலையை வச்சு. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பேன் பாக்குற ஒரு செய்தி வருது. பேன் பாக்குற செய்தி ரிவாயத்துல ரெண்டு மாதிரி வருது. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? அந்த ரிவாயத்தை தஹ்கீக் பண்ணணுமா இல்லையா? பேன் பார்த்தார்கள் அப்படி என்பது அனஸ்ல நாங்கள பார்த்தாங்களா, ரசூலாங்கள பார்த்தாங்களா என்று ரெண்டு விதமான அறிவிப்பு என்ன செய்யுது வருது. அப்ப அந்த அறிவிப்பை நம்ம உறுதிப்படுத்தணுமா இல்லையா? இதுல எந்த அறிவிப்பு சரியானது? அனஸ்லானவர்களை தான் என்ன செய்வாங்க? பேன் பார்ப்பார்கள். அது ரிவாயத்து ரீதியான விஷயம், எது அறிவிப்பு ரீதியான விஷயம். அடுத்தது என்ன? ஆனா எப்படி உம்மு சுலைம் வீட்டுக்கு போவாங்க? அதுல வருது என்னன்னு சொன்னா, வகானத் தஹ்த உபாதத் இப்னு சாமித், உபாதத் இப்னு சாமித்துடைய கீழே அவ இருந்தா. யாரு? இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தா. வலைத்த ஹுவ ஃபீஹி, அவர் என்ன சாரி உபாதத் இப்னு சாமித்துடைய இதுல இருந்தா, அவ்வளவுதான். சாரி, இந்த செய்தியை எடுத்து உபாதத் இப்னு சாமித் இல்லாத டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. உபாதத் சாமித் அப்படி கல்யாணமே முடிச்சில்ல. உபாதத் சாமித்துடைய மனைவி என்று வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? பொறவு மனைவி ஆகிறா. ரசூலுல்லாஹ் 3-4 விஷயத்துல உபாதத் இப்னு சாமித் திருமணமே முடிச்சிக்கல. முதல் விஷயம். ரெண்டா அனசரிலாங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப மஹரம் என்ன செய்யறாரு? வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க இடத்துல தூங்கினாங்க. சொன்ன வீட்டுல தான் என்ன செஞ்சாங்க? தூங்கினாங்க. வேற வேற அறிவிப்புல ஃபி பைத்திஹான்னு வருது. வேற புகாரி முஸ்லிம் அல்லாத அறிவிப்புல அவனோட வீட்டுல என்ன செய்யுது வருது. அடுத்து பேன் பார்த்த செய்தியில அனஸ்ல அவங்கள பேன் பார்த்தாங்கன்ற செய்தி என்னது? சரியானது. மடியில படுத்துட்டீங்கன்றது பொய். விளங்கிட்டா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கண்டா இப்ப என்ன பிரச்சனை? இதுல இதுல என்ன என்ன பெரிய சிக்கல் அதுல இருக்குது? இப்ப இந்த இதெல்லாம் எடுத்துட்டா இல்ல, அதுதான் பெரிய சிக்கலா நினைச்சிருந்தேன். விளங்கிட்டா? அதான் இந்த செய்திகளை இல்லையே. அடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த ரசூலுல்லாஹ் வேர்வையை அவங்க எடுத்தாங்களே, அந்த வேர்வையை எடுத்தாங்கன்னு வருது. அப்ப உடம்புல கை பட்டுத்தானே இருக்கு, ஏன் கைப்படாம எடுக்கலாதான்? ஒரு அஜ்னபி மஹரமே தெரியும் ரசூலுல்லாஹ்வோட வேர்வை எப்படியாவது பொட்டுல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா? இப்ப வேர்வை பொட்டுல எடுத்தாங்கன்ற சிந்தனைக்கு போய்க்கும். அதுக்கு விளக்கம் சொல்றேன். சரியா? வேர்வையை பொட்டுல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வேர்வையை பொட்டுல எடுக்கணும் எடுத்துக்காக வேண்டி எப்படியாவது எடுத்தாங்கன்னு நினைச்சா அஜ்னபி மஹரமே படாம எடுக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ்ங்களை விட்டு எடுக்கிறத முஹரம் எடுத்தாங்கன்னு விளங்கலாதான்? விளங்கலாம். அதே போல புடியுள்ள ஒரு சின்ன டப்பா எடுத்து வேர்வைகளை துவைக்கலதா? அந்த என்னது அந்த மடியில எடுக்கலதா? எடுக்கலாம்.
ஏன்னா இதெல்லாம் விளங்காம தொட்டு தான் எடுத்தாங்க, மடியில படுத்து தான் எடுத்தாங்க, பேன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அதுக்கு மாத்தமா நாங்க விளங்க மாட்டோம்டா. நம்ம இப்படிதான் இதை விளங்கப்படுத்துறது. இதுல 2 விஷயத்தை போட்டு குழப்பி அடிக்கிறார் அவர். அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் வந்து உம்மு சுலைம். அனஸ் ரலியல்லாஹுடைய பெரிய தாயாரோ சின்ன தாயாரோ தாயுடைய சகோதரி, அவங்களுக்கு பேர் உம்மு ஹராம். நாம உம்மு ஹராம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸை தான் அந்த பெண் பார்க்கறது, மடியில் படுக்கிற மேட்ரு பூரா அதில் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னா உம்மு சுலைமுடைய விஷயத்தை சொல்கிறார். உம்மு சுலைம் யாருன்னு கேட்டால் அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா, அபு தல்ஹாவுடைய மனைவி. அவங்க வீடு மஸ்ஜித் நபிக்கு நேர் எதிர்க்க இருக்கு. எப்போ போனாலும் அனஸோட தான் போவாங்க. அபு தல்ஹா இருப்பார், கணவர் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு விதத்தில் உம்மு சுலைம் வீட்டுக்கு அடிக்கடி ரசூலுல்லாஹ் போவாங்கன்னா அது ஓகே. அவங்க தனித்து இருந்த ஒரு பெண்ணு கிடையாது. இந்த ஹதீஸை கொண்டாந்துக்கிட்டு அனசு தான் இருந்தார் கூட அப்படிங்கிறார். நாம் உம்மு சுலைமை பற்றின ஹதீஸை பேசவே இல்லை. உம்மு ஹராம்ங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அனசுடைய சின்னம்மாவோ பெரியம்மாவோ, அம்மாவுடைய சகோதரி. அவங்க வந்து விதவையாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு யாரும் இல்லை. அவங்களுடைய சகோதரர் கூட போரில் கொல்லப்பட்டதுனால அவர் அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறார். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் குபாங்கிற பகுதியில் இருக்கிறாங்க. உம்மு சுலைமி இருந்தது மஸ்ஜித் நபவி மதீனாவில் ரசூலுல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு எதிர்த்த வீடு. அதான் அபு தல்ஹாவுடைய வீடு. அபு தல்ஹாவை தான் இவங்களை உம்மு சுலைமை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து இது பேத்தாப்புல இருக்கும்போது அடிக்கடி போகிறது வர்றது, அது அவர் கணவரோடு இருக்கிறாங்க, பெத்த மகன் இருக்கிறாரு, ஊழியராக இவர் இருக்கிறாரு. அதனால அனஸோட சேர்ந்து போவாங்க. அது பிரச்சனை இல்லை. அதை ஒரு கொஸ்டினாக நம்ம ஆக்கலை. இந்த உம்மு ஹராம்ங்கிறவங்க இருக்காங்கல்ல, பெரியம்மா சின்னம்மா, ஏதோ ஒன்று, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விதவையாக இருக்கிறாங்க, தனித்து இருக்கிறாங்க. உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவின்னு சொன்னாலும் இந்த சம்பவம் நடக்கும்போது மனைவி இல்லை, பிந்தி தான் அவரை கல்யாணம் பண்ணுறாங்க. உபாதா பின் இவருடைய வீடியோவில் சொல்லுவார், உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவின்னு ஒரு அடையாளத்துக்காக பின்னாடி சொல்லப்படுதே தவிர ரசூலுல்லாஹ் போய் வந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, விதவை, கணவனை இழந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பெண்ணு வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா குபாவில் இருக்கிறாங்க. குபாண்டா என்ன, மதீனாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஒரு தனி ஊருன்னே சொல்லலாம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து பண்ணி வருவாங்கல்ல, வந்தவுடன் அந்த குபாவில் தான் தங்குவாங்க. தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி அங்கே வந்து ஒரு ஜமாத்தெல்லாம் உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு தான் மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் நபவி கட்டுவாங்க. அந்த குபாவில் உள்ள ஆரம்ப மக்கள் வந்து அடிக்கடி போய் பார்க்குறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா குபாவுக்கு அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஏரியா. ஏறக்குறைய நம்ம இந்த சென்னையில் இந்த பல்லாவரம் அப்படி இருக்கும்ல, ஊருக்கு வெளியே ஒரு எக்ஸ்டென்ஷனான ஊர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பகுதி அது. அங்கே தான் உம்மு ஹராம் இருக்கிறாங்க. அப்போ இங்கே மதீனாவில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் வீட்டுக்கு அவ்வளவு தொலைவில் உள்ள வீட்டுக்கு தேடி போவாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அதில் உள்ள வார்த்தைகள் தான் சரியில்லாமல் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால், இவர் வந்து அனசு இருப்பாங்க, கூட இருப்பாங்க, அம்மா தானே உம்மு சுலைம்ங்கிறார். உம்மு சுலைமு வேற, உம்மு ஹராமு வேற, அக்கா தங்கச்சி. அப்போ உம்மு சுலைமுடைய விஷயமாக நம்ம இந்த ஹதீஸ்களை நம்ம இது வரைக்கும் பேசலை. உம்மு ஹராம் சம்மந்தமாக தான் பேசுகிறோம். அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிற ஹதீஸ், உம்மு சுலைமுடைய ஹதீஸ் வந்து புகாரில் 6281வது ஹதீஸ்லாம் வருது. அதை நம்ம சொல்லலை, அதெல்லாம் பேச்சு. இப்போ நம்ம பேசுகிற பேச்சு என்னென்னு கேட்டால், உம்மு ஹராம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளை நீங்கள் பாருங்கள். அவர் எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் இருக்குதுங்கிற நான் காட்டுறதை. புகாரியில் 2788, 2789 ஒரு ஹதீஸு தான். அது 2 நம்பர் போட்டிருப்பாங்க, 2 சனதில் வர்றதுனால. அப்போ 2788, 2727 27891 இந்த நம்பர் போட்ட ஒரு ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்க. எதுகுலு அலா உம்மி ஹராமின் பின்த் மில்ஹான், உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போவாங்க.
போனவுடனே துத்துழிமுகு அந்த அம்மா ரசூல்லாவுக்கு உணவு அளிப்பார்கள். அது பிராக்கெட்டில் இவங்க உபாதா பின் சாமித்துடைய மனைவின்னு ஒரு ஐஃபோன் போட்டு ஹதீஸில் வருது. ஆனால் அப்போ மனைவி கிடையாது. பின்னாடி இந்த சம்பவத்தின் ஒரு மனைவி கிடையாது. பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டாருன்னு வேற ஒரு அறிவிப்பில் வந்துடும். அப்போ வந்தவொடனே என்ன செய்யறேன்னா தஹல அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு எங்க குபாவுக்கு போய் சென்றார்கள். ஃபஅத்அமத்துஹு, ரசூலுல்லாவுக்கு அந்த அம்மா உணவளித்தார்கள். வஜஅலத் தஃப்லி ரஸஹு, அவங்களுடைய தலையில் அந்த பெண்ணு பேன் பார்த்தார். இங்கே அனசே வரல. அனசுங்கிற டாபிக் ஹூன் அவர்னு வந்தால் அது அனசையும் குறிக்கும் ரசூலுல்லாவையும் குறிக்கும்னு சொல்வதாக இருந்தால் அது உம்மு சுலைமுடைய ஹதீஸுக்கு தான் அது வரும், பொருந்தும். இங்கே அனசு ஸ்பாட்டில் அவர் இல்லை, அந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. போனோன்னு பார்த்தா மத்துஹூ அவருக்கு உணவளிப்பார்கள்னா யாருக்கு? ரசூலுல்லாவுக்கு தான். அவருடைய தலைன்னா ரசூலுல்லாவுடைய தலை தான். மத்துஹூ ரசூலுல்லாவுக்கு உணவளிப்பார்கள். வஜாலத்து தஃப்லி ரஸஹு, ரசூலுல்லாவுடைய தலையில பேணும் பார்ப்பார்கள். இது இருக்குது. இது அனசை குறிக்கும்னு எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அனசு இப்படிப்பா குறிக்கும்? அனசுக்கு சம்பந்தம் இல்லையே. இது அனசுடையது. உம்மு சுலைம் அவங்க வீட்டுக்கு சொன்னீங்கன்னா அனச அவருங்கிறது அனசை குறிக்கும்னு கூட எடுத்துக்கணும். அது கூட அந்த வாசகம் அப்படி இல்லை. நீ வேண்டாம் எடுத்துக்கிட்டு போனான். அவருக்கு பெண் பார்த்தாருன்னா பெத்த மகனைத்தான் சொல்லுவாங்கன்னு. இங்கே அனசுக்கு ரோல் இல்லை, அந்த அம்மா தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இருக்கலை. அந்த இடத்துக்கு தான் போய் என்ன செய்கிறாங்கன்னா பேன் பார்த்தார்கள் வருது. இப்போ பேன் பார்த்தல் என்பது அது என்ன போனாங்க சாப்பிட்டாங்கன்னு சரி. ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு போய் ரசூலுல்லா சாப்பிடவும் மாட்டாங்க, விளங்குதா? மூணாவதா சைத்தானி இருப்பான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை அவங்க செய்வாங்கனாலும் செய்ய மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு போய் சாப்பிட்டாங்க என்கிற அளவுக்கு அது சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட பேன் பார்த்தல் என்பது சின்ன விஷயமா? பேன் பார்க்குறதா தீண்டுதல் தொடுதல்னால் வர முடியும். கையை கூட தொட்டது இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிறோம். இங்கே அந்த பெண்ணு இவங்களுக்கு எதுக்கு பேன் பார்க்கணும்? தலையில் உட்காந்து பேன் பார்க்குறாங்க, எவ்வளோ நெருக்கம் இருக்குமா இல்லையா? தலையில் பேன் பார்க்குறாருன்னா ரெண்டு பேரும் ஒட்டி உட்கார்ந்து கொண்டு தானே பேன் பார்க்கறது வரும். பேன் பார்த்தார்கள்ங்கிற இந்த வாசகம் புகாரியில் 2788 89 இருக்கிறது. இதில் அனசுக்கு பேன் பார்த்தார்கள்ன்ற அர்த்தத்தை ஒரு கடுகளவு மொழி அறிவு உள்ளவரும் சொல்ல முடியாது. அப்படியான எந்த வாசகமும் அந்த கருத்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கல. ரசூலுல்லாவுக்கு தான் பேன் பார்த்தார்கள் வருது. அவர் அப்படி கிடையாதுங்கிறார், தப்ப சொல்றார். நீங்க யார் சொல்ற நீங்க கேட்க வேணாம். புகாரி நம்பர் சொல்லிட்டேன், தமிழாக்கம் போட்டிருக்கிறார்கள். அதுல அனசந்து சொல்றதுக்கு புரியுறதுக்கு ஏதாவது வாசகம் இருக்கா? நீங்களே பார்த்துக்கிறங்க, மக்களை பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, தஹல அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ரசூலுல்லா ஒரு நாள் உம்மு ஹராம் வீட்டிற்கு போனார்கள். ஃபஅத்அமத்துஹு, அந்த அம்மா ரசூலுல்லாவுக்கு உணவளித்தார்கள். சும்ம ஜலசத்து தஃப்லி ரஸஹு, பிறகு தலையை பேன் பார்ப்பதற்காக உட்கார்ந்தார்கள். அவருடைய தலை ரசூலுல்லாவுடைய தலையில் பேன் பார்ப்பதற்காக வேண்டி உட்கார்ந்தார்கள். அல்ல உட்கார்ந்து பேன் பார்க்கறது, நின்றுக்கிட்டு பண்ணா கூட ஒரு வேற மாதிரி வரும். அப்போ ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு பக்கத்தில் பின்பக்கமாக உட்கார்ந்து பேன் பார்ப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா உட்கார்ந்து பேன் பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி அதில் வருகிறது. வேற வேறு விஷயங்கள்லாம் வருது, நமக்கு அந்த வாசகம் மட்டும்தான் தேவை, அது மட்டும் வாசிக்கிறேன். முஸ்லீமில் அப்படி இருக்குது. அதே மாதிரி அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அன்னஹா காலத்து உம்மு ஹராம் சொல்கிறார்கள், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் கரீபம் மின்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகில் ஒரு நாள் தூங்கினார்கள், எனக்கு பக்கத்தில் தூங்கினார்கள். ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போய் தூங்கவும் செய்கிறாங்க. தூங்குறதுன்னா அவங்க ஒரு பக்கத்தில் தூங்கிட்டு போங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு இவங்க ஒரு பக்கத்தில் இருக்கல. அப்படி இருந்தால் கூட அங்கே போகக்கூடாது, ரசூலுல்லாவுடைய கேரக்டருக்கு போக மாட்டாங்க. ஆனால் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் கரீபம் மின்னி, எனக்கு அருகில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள். பக்கத்தில் போய் உறங்கியிருக்காங்க. இவங்க படுத்திருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் அவங்க படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதான் அருகில்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை செய்வாங்களா? அதோட அந்த ஹதீஸ்லேயே கடைசியில் வரும் பொழுது இந்தஹா, தனது தலையை அவரிடத்தில் வைத்தார்கள். இப்போ வல்லாண்டா வைத்தார்கள், ரஸ்னா தலை, இந்தஹாண்டா அவளிடம் பெண்பால்,
உம்மு ஹராம் இடத்துல தனது தலையை உம்மு ஹராமிடம் வைத்தார்கள். இந்த தலையை அவரிடம் வைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி ஹாஃபில் இப்னு ஹஜர் போன்றவர்கள் பின்னாடி அதை எடுத்து காட்டுறேன். அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா மடியில் படுத்தாங்கன்னு தான் அர்த்தம் செய்கிறாங்க. தலையை கொண்டே அவர்கிட்ட வைக்கிறேன்னா என்னது, தலையை வெட்டிட்டு போய் தனியாக வைக்கிறேன்னு அர்த்தமா? தலையை அவரிடத்துல வைத்தார்கள்னா தலையை தூக்கிட்டு போய் தனியாக வைக்கிறேன்னு அர்த்தமா? அது எதுக்கு சொல்லுவாங்க? ஒருவருடைய மடியில் ஒருத்தர் படுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் தலையை அவர்கிட்ட வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடத்தில் தலையை வைத்தார்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணு, இந்த ஆண் வந்து அவரிடத்துல தலையை வைத்தார்கள்னு சொன்னால் அவங்க மடியில் தலையை வைத்தார்கள் தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லு அதுக்குள்ள சொல்லுதான். மடின்னு வந்திருக்கான்னு கேட்பாங்க, மடின்னு வரல, இந்த சொல்லு அதுக்குள்ள சொல்லுதான் என்று சொல்லி இந்த மொழியை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இப்னு ஹஜர் அவர்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மடியில் தான் படுத்தாங்கன்னு சொல்றாரு. சரி, மடியில் வைக்கலன்னா அவரிடத்தில் தலையை வைத்தார்களுக்கு என்னதான் அர்த்தம்? அவர் தலையை கொண்டே அவர்கிட்ட வச்சாருன்னா தலையை கழட்டி கொண்டே வச்சார்களா? இல்லை, தலையை வச்சு என்ன அர்த்தம்? குறைஞ்சி வச்சு இப்படியாவது சொல்லு, அவங்க உட்காந்துருப்பாங்க, ரசூலில் வச்சு அவங்க மேலே சாய் வாங்கன்னு சொல்லு, அப்படி அர்த்தமாச்சு வரும்ல. ரெண்டு தான் கொடுக்கலாம், ஒன்று மடியில் வச்சாங்கன்னு வரலாம், அல்ல அவங்களுடைய மார்பில் சாஞ்சிக்கிட்டாங்கன்னு வரலாம். இதுதான் ஒரு பெண்ணிட்ட தலையை வைக்கிறதுக்கு அர்த்தம். தனது தலையை இப்படி வந்தால் பார்த்தோன்னு நமக்கு வெறுப்பு வர வேணாமா? இது ரசூல்லா செய்ய மாட்டாங்களே, இது ஹதீஸ் இல்லை, எதுக்கு தமிழ் நமக்கு என்ன? இது ரசூல்லாவுடைய கேரக்டர், இதெல்லாம் கண்டித்து திருத்த வந்த ரசூல்லா தானே அவங்க. இது மாதிரியான செயல்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தர வந்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமா? நடந்தே இருக்காது. அப்போ அந்த முஸ்லீமில் வரக்கூடிய இதெல்லாம் இல்லைங்கிறார் அவர். இதெல்லாம் இருக்குதுங்கிறத ஆதியிலேருந்து நம்ம ஆதாரத்தோடு எடுத்து வச்சுக்கிட்டு புதுசாக இப்போ எடுத்து வைக்கலை. அதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லாமல் இவராக உம்மு சுலைமுடைய வேற வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அது வந்து அனசுன்னு சொல்லி திசை திருப்பி பேசுகிறாரு தவிர உம்மு ஹராமுடைய சம்பவத்தில் இருக்குதா இல்லையா? நான் காட்டினது முஸ்லீமில் தானே இருக்குது, ரெண்டும் இருக்கா இல்லையா? அதே மாதிரி வந்து புகாரியில் 2799 2800 2 நம்பர் போட்டிருக்கோம். இந்த ஒரு ஹதீஸுக்கு வந்து 2 நம்பரை போட்டிருப்பாங்க, அடுத்தடுத்த நம்பர் 2799 2800. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அனசரி அன் ஹாலத்தி உம்மு ஹராம் பின்த் மில்ஹன், தன்னுடைய சின்னம்மா உம்மு ஹராம் சொன்னதாக அனஸ் அறிவித்தார். அப்போ அனசு வந்து அங்கே ஸ்பாட்டில் இருக்கலன்னு வருது. இதில் சின்னம்மா வந்து பிறகு அவர்கிட்ட சொன்னதாகத்தான் வருகிறது, ஸ்பாட்டில் அவர் இருந்ததாக வரலாம். அறிவிக்கிறவர் அவர் தான் அறிவிக்கிறார். யார் வழி அறிவிக்கிறாரு? அன் ஹாலத்திஹி, அவங்க சின்னம்மா உம்மு ஹராம் வழியாக அனசு அறிவிக்கிறார். ஹாலத் உம்மு ஹராம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள், யௌமன் ஒரு நாள், கரீபம் மின்னி, எனக்கு பக்கத்தில் உறங்கினார்கள், எனக்கு அருகில் உறங்கினார்கள் அப்படின்னு அவங்க வேறு வேறு விஷயங்கள்லாம் அதில் வருது. சிரித்தார்கள், போனார்கள், அதெல்லாம் நமக்கு மற்ற சாதாரண விஷயங்கள், நமக்கு இதுதான் டாபிக். அப்போ இது ஒரு விஷயமாச்சு. இது புகாரில் 2799 800 என்ன இருக்குன்னு கேட்டால் அருகில் உறங்கினார்கள்ங்கிற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி வந்து புகாரில் 2894 2895 அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அனசு தான் அறிவிக்கிறாரு, ஹத்தசத்னி உம்மு ஹராம், உம்மு ஹராம் எனக்கு அறிவித்தார்கள். அப்போ இவர் பாட்டில் இல்லை, இப்படி நடந்ததாக வந்து அவங்க சின்னம்மா இவருக்கு சொன்னதாகத்தான் அதிசயில் வருது. அவர் இருந்திருந்தார்னு சொன்னால் தனியாக இருந்த ஒரு பெண்ணிடத்தில் போனார்கள்னு வராது. அவர் ஸ்பாட்டில் இல்லை, உம்மு ஹராம் பிறகு அவருக்கு சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை என்ன வருது. அனசும் அங்கே இருந்தாருங்கிறார் இவர். அது உம்மு சுலைமுடைய அதிசை வச்சுக்கிட்டே செய்கிறாரு, அம்மாவோட இருந்தாருங்கிறாரு. இது சின்னம்மாவுடைய மேட்டர் அவர் இருக்கலை, பிறகு கேள்விப்பட்டு தான் சொல்கிறாரு ஹதீஸ் பிரகாரம். நம்ம இது அதிசயம் இல்லைங்கிறோம், அது ஒரு விஷயம். அப்போ ஹத்தசத்தினி உம்மு ஹராம், உம்மு ஹராம் எனக்கு சொன்னார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யௌமன் ஃபி பைத்திஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலன்னா சொன்னார்னு அர்த்தம் இருக்குது, பகலில் உறங்கினார்கள்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பகல் உறக்கம். கால யௌமன் ஒரு நாள் அவங்க வந்து பகல் உறக்கம் உறங்கினார்கள், ஃபி பைத்திஹா தனது வீட்டிலே, எனது வீட்டிலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் உறக்கம் உறங்கினார்கள். அப்போ அவங்க வீட்டில் போய் உறங்கியிருக்கிறாங்க. ஏன் இன்னொரு வீட்டில் போய் உறங்கணும்? அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க எந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க என்பதை விளக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் போய் உறங்கிட்டாங்களா, உறங்கிட்டு முடிச்சு பார்க்குறாங்க.
ரசூல்லா வந்து உம்மு ஹராம் வீட்டில் போய் உறங்கிட்டாங்க. உறங்கினவுடனே திடீர்னு முழிப்பு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னு சொன்னால், ஓ கானத்து தகுசிலு ரஸஹா, உம்மு ஹராம் வந்து தன்னுடைய தலையை வந்து கழுவிக்கிட்டு இருக்கிறார்கள். ரசூல்லா பார்க்குற விதமாக, ரசூல்லா பார்க்குற ஒரு அந்நிய ஆண் பார்க்குற விதமாக தலையில் வந்து தலையெல்லாம் திறந்து போட்டுட்டு அதை கழுவிக்கிட்டு இருப்பாங்களா? அப்போ கானத்து தகுசிலு ரஸஹா, தனது தலையை கழுவி கொண்டிருந்தார்கள். ரசூல்லா பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குது, எதுக்கு நான் தலையை கழுவுறேன்னு அதை பார்த்தா சிரிக்கிறேன்னு கேட்குது. இதெல்லாம் இப்படிலாம் இப்படி இருக்குமா ரசூல்லாவுடைய வாழ்க்கையில்? ரசூலாக அந்த அம்மா ஏற்றிருக்கிறாங்களா? அவங்க தான் இப்படி நடப்பாங்களா ரசூல்லா முன்னாடி? அவங்க எந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க? அப்படியான ஒரு இடத்துல வந்துக்கிட்டு ரசூல்லாவுடைய இமேஜை கெடுக்கிற மாதிரியாக இந்த உம்மு ஹராமும் அப்படி கிடையாது, ரசூல்லா அப்படி கிடையாது. உம்மு ஹராம் தப்பு செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல, உம்மு ஹராமையும் சேர்த்து கேவலப்படுத்தி இந்த பொய்யான செய்தி அவங்க அது இது ஒன்றாச்சா. அடுத்து வந்து தபரானியில் இதே விஷயம் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், குன்து நாயிமத்தன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே உம்மு ஹராம் தான் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தூங்கி கொண்டு இருந்தேன். அனமின்னு கயிறு பாயுதத்தின், நான் அவங்களுக்கு தொலைவுலாம் தூங்கினேன், கிட்டத்துலாம் தூங்கினேன். அவங்க கிட்ட தூங்கினேங்கிற அந்த அர்த்தம் வந்துடுது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க, வானமின் கயிறு பாயுதத்தின், அவங்களை விட்டு நான் தொலைவில் தூங்கவில்லை, கிட்டத்தில் தூங்கினேன் அப்படின்னு சொல்வதாக என்ன செய்கிறது, அதில் வருகிற காட்சியை பார்க்கணும் தபரானியில். அதே மாதிரி புகாரியில் வந்து 2877 2800 என்னன்னு தெரியல. இந்த சம்பவத்துக்கு மட்டும் ரெண்டு நம்பர் வருது. எதனாலன்னு தெரியல. இந்த சம்பவத்துக்கு மட்டுமே ஒரு ஹதீஸ் தான். இதை சொல்றதுக்கு பூராவும் ஒரு நம்பர் டபுள் நம்பர் வருது. அப்போ இது புகாரில் யாரை போட்டு நுழைச்சிருக்காங்கன்னு சந்தேகம்லாம் எனக்கு வருது. இதுக்கு மட்டும் ரெண்டு நம்பர், ஒரு ஹதீஸ் ஒரு நம்பர் இருக்கு, எதாவது ரேராக ஒரு 2 நம்பர் வரும். இந்த உம்மு ஹராம் சம்பந்தம் வருமானா என்ன வரும்னு கேட்டால் 2 நம்பர் வந்துடுறதுக்கு 2 ஹதீஸ் மாதிரி வரும். அப்போ என்னமோ இதில் புகாரிக்கு தெரியாமல் கூட புகாரி நுழைச்சதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு டவுட் வரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு 2 நம்பர் பாருங்கள், எல்லாத்துக்கும் 2 நம்பர் தான். இதில் என்ன வருது, புகாரில் 2877 2878 என்ன வருதுன்னு கேட்டால், தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா நுழைந்தார்கள், அலா இப்னத்தி மில்ஹான், அதான் உம்மு ஹராம், மில்ஹானுடைய மகள், மில்ஹான் அம்மா அவங்களுடைய வாப்பா பேர், அலா இப்னத்தி மில்ஹான், மில்ஹானுடைய மகளிடத்தில் ரசூல்லா நுழைந்தார்கள். ஃபத்தக இந்தஹா, அவரிடத்தில் போய் சாய்ந்து கொண்டார்கள். இத்தக்கண்டா சாய, கட்டில் இப்படி சாய்வோம்ல, அதுக்கு பேர் தான் இத்தக்க என்று சொன்னால் இப்படி சாய்ந்து கொண்டார்கள். அந்த வீட்டில் நுழைந்து ஃபத்தக இந்தஹா, உம்மு ஹராம் இடத்துல அப்படி சாய்ந்து கொண்டார்கள். இது சாய்ந்து கொண்டார்கள்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கற்பனை பண்ண இயலுமா? அந்த அம்மாவிட்ட பெரிய மாபெரும் தியாகியா இருக்கிற ஒரு அந்த அம்மாட்ட தான் அப்படி கற்பனை பண்ண இயலுமா? உம்மு சுலைமும் பெரிய தியாகி, உம்மு ஹராமும் பெரிய தியாகி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு நான் சாவணும்னு அதை கேட்குறாங்க. இந்த ஹதீஸ்ல அதுவும் சேர்ந்து வரும். கடற்படையில போய் சேர்ந்து என்ன செய்யறாங்க, முஆவியா தலைமையில கப்பல் படையில போய் சேர்றாங்க. சேர்ந்து அதில் தான் இறந்து போகிறாங்கன்னு வருது. பெரிய தியாகம் செய்த ஒரு பெண்மணி, அவங்களுடைய வரலாறுல வந்து அவங்களையும் களங்கப்படுத்தி ரசூலுல்லாஹை களங்கப்படுத்துகிற மாதிரி இது நுழைக்கப்பட்டதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ ஃபத்தக இந்தஹான்னு வருதுக்கு என்ன அர்த்தம்? அவரிடத்தில் சாய்ந்து கொண்டார்கள் என்ன அர்த்தம்? அவரிடத்தில் தலையை வைத்தார்கள் என்ன அர்த்தம்? அருகில் தூங்கினார்கள் என்ன அர்த்தம்? அருகில் தூங்கினார்கள், தொலைவில் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பேன் பார்த்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது அப்படி ஒன்று கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். எதை பார்த்துட்டு சொல்கிறாருன்னு தெரியல. இதெல்லாம் வாட்சியாவது அவர் பதில் சொல்லும்போது போகிற போக்கில் பயானில் சொல்கிறாரே தவிர, இந்த ஹதீஸில் எடுத்து வச்சு நான் ஒன்று வாசகத்தை அரபியும் வாசிட்டேன், நம்பரையும் காட்டிட்டேன், ஸ்க்ரீன்லையும் டிஸ்பிளேலையும் காட்டிவிட்டான். இதை வாசி அர்த்தம் செய்யட்டும், அவர் விளக்கம் சொல்லட்டும். அனசத்தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லட்டும். படுத்தாங்கன்னா வரல, மடியில் படுத்தாங்கன்னு வரலன்னு சொல்லட்டும். ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹஜர் சொல்கிறார்கள், ஃபில் ஹதீசி, இந்த ஃபத்ஹுல் பாரி வாசகத்தை வாசிக்கிறேன். ஃபில் ஹதீசி, இந்த ஹதீஸில் மாயதுல்லு அலல் ஹல்வத்தி பி உம்மு ஹராம், உம்மு ஹராமோடு ரசூலுல்லாஹ் தனியாக இருந்தார்கள் என்ற கருத்து தான் இருக்கிறதுங்கிறார். ஹல்வத்துனா தனித்திருத்தல். ஃபில் ஹதீஸ், இந்த ஹதீஸில் இருக்கிறது
ஹதீஸ்ல இருந்து தான் விளங்கணும். நீங்களா ஒன்று விளங்கிக்கிட்டு அந்த ஹதீஸ்ல இல்லாத விளக்கத்தை ஹதீஸ் கொடுக்கக்கூடாது. ஹதீஸ்ல இருந்து பார்த்தா என்ன விளங்குதுங்கிறாருன்னு கேட்டா, மாயதுல் அலல் ஹல்வத்தி பி உம்மி ஹராம், உம்மு ஹராமோடு தனியாக இருந்தார்கள் என்ற கருத்தை தரும் வகையில் தான் இது இருக்கிறது. இருந்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுக்கு ஒரு 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 ரீசன் சொல்றாரு அவர். போல அல்ல தாலிக்க, இது இருந்திருக்க கூடும், காணமா வலதின், அவங்க பிள்ளையோட இருக்கும்போது ரசூலுல்லாஹ் போயிருக்க கூடும். இது கூடும் தான் சொல்றாரு. அவ் ஹாதிமின், அல்லது அவங்க ஊழியரோட இருந்திருப்பாங்க, அப்புறம் ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க. அவ் ஜவுஜின், அல்லது கணவரை கல்யாணமே பண்ணல, இப்ப விதவையா இருக்காங்க, பிந்தி தான் கல்யாணம் பண்றாங்க உபாதாவை. அவ் ஜவுஜின், அல்லது கணவரோட இருந்திருப்பாங்க. அவ் தாபியின், அல்லது தள்ளாத வயசுடைய முதியவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அப்படி யாராவது இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடும். இப்படி என்ன ரசூலுல்லாஹ் தனியா இருந்தாங்க, நல்லா விளங்குது. விளங்குனாலும் போனாங்க, எல்லாம் விளங்குனாலும் இதை நம்ம அப்படி எடுத்துக்கிறனே, கூட யாராச்சும் இருந்திருப்பாங்கன்னு எடுத்துக்கிற வேண்டியானங்கிறாரு. சொல்லிட்டு குல்து, நான் சொல்கிறேன், ஒஹுவ எஹ்திமாலுன் கவியும், இது ஒரு வலுவான ஒரு சாத்திய கூறுதான், இப்படி இருக்கலாம் தான். லா கின்னஹு, என்றாலும், லா எதுஃபவுல் இஸ்காலமின் அஸ்லிஹி, இதனுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த சந்தேகம் தீராது. அது என்ன சந்தேகம்னு கேட்டா, லி பக்காய், கூட்டமாவே இருக்கட்டுமே, 10 பேர் இருக்கும்போதே போகட்டுமே, மடியில் படுக்கலாமா? அவர் என்ன கேட்கிறாரு, அந்த விஷயத்துக்கு பதில் இல்லையேங்கிறாரு. நீங்க ரசூலுல்லாஹ் ஏன் தனியா போனாங்கிறதுக்கு மட்டும்தான் இது பதிலாகும். போனாங்கன்னா புள்ள இருந்திருப்பாங்க, அல்லது கணவர் இருந்திருப்பாரு, எல்லாம் ஊகம்தான். அவர் இருந்திருப்பாரு, இவர் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணு தனித்திருக்கும் போது போகவில்லைங்கிற அர்த்தம் வேண்டாம், வந்துடும். சரி, புள்ள இருக்கும்போதே போறாங்க, புருஷன் இருக்கும்போதே போறாங்க, போய் மடியில் படுத்துக்கலாமா? அது நீங்கவில்லைங்கிறாரு. இப்னு ஹஜர் சொல்றாரு, வலாக்கின்னஹு லா யத்ஃபவுல் இஸ்கால மின் அஸ்லிஹி, அடிப்படையான சந்தேகம் இதில் தீராது. அடிப்படையான சந்தேகம் என்னன்னு கேட்டா, லி பகாயில் முலாமசத்தி ஃபி தஃப்லியத்திர் ரஸி, தலையில் பேன் பார்க்கும் பொழுது தீண்டுதல் என்பது, ஒருவரை டச் பண்ணுதல் என்பது, அது அது இருக்கிறதே, அதுக்கு என்ன பதில்? அது கூடாது. நீங்க ஒரு தனியா இருந்த ஒரு பெண்ணிட்ட ரசூலுல்லாஹ் போகலைங்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? போனாங்க, கூட கணவர் இருந்திருப்பாரு, அவர் கல்யாணம் ஆகல, அந்த கணவர் இறந்துட்டாரு, பேச்சுக்கு வச்சுக்கிருவோம், அதில் யாராச்சும் இருந்திருப்பாங்க, அந்த மகன் இருந்திருப்பான், அப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்கிறாரு. ஏதோ ஒன்று வச்சுட்டு போங்க, வச்சுக்கிட்டு தனியா இருக்கல, யாராவது இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிருவோம். சரி, யாராவது இருந்தாலும் இந்த செயல் செய்யலாமா? எந்த செயல்? பேன் பார்க்கலாமா? பேன் பார்க்க தானே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுவது தானே, தொடுதல் என்பது வந்துருமா இல்லையா? அவர் கேட்கிறாரு, அல் முலாமசத்து வருகிறது ஃபி தஃப்லியத்திர் ரஸி, தலைக்கு பேன் பார்ப்பதில் முலாமசன்னா ஒருத்தரை ஒருத்தர் தீண்டுதல் ஏற்படுகிறத, இந்த சந்தேகம் தீராது. இது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு செய்தி தான். அதே மாதிரி ஓ கதன் நௌமு ஃபில் ஹஜ்ரி, மடியில படுத்து கொள்வதும் அப்படித்தான்ங்கிறார். தூங்குவது மடியில் எங்கன்னு கேட்கிறாரு. அவரிடத்திலே தூங்கினார்கள் என்பதற்கு அர்த்தம் என்னங்கிறார் இப்னு ஹஜர்? மடியில தூங்குறதுங்கிறார். ஓ கதன் நௌமு ஃபில் ஹஜ்ரி, மடியில தூங்குனாங்கன்னு வருத இந்த ஹதீஸ்ல, அதுக்கு ரிப்ளை இல்லை, அது இஸ்கால் நீங்கள, சந்தேகம் தீரவில்லை அப்படி சொல்லி இந்த ஹதீஸு சந்தேகம் நீடிக்கத்தான் செய்கிறது. இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லலாம்? கூட ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னு வேணா நீங்க சொல்லலாம். கூட ஆட்கள் இருப்பாங்கன்னு சொன்னீங்க என்றாலும் இந்த 2 சந்தேகம் தீராது. கூட ஆள் இருந்தா ஒரு அந்நிய பெண் வந்து ஒரு புருஷனோட வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு பேன் பார்க்கலாமா? புருஷன் இருக்கும்போது மடியில் ஒரு ஆள் படுக்க போட்டுக்கலாமா? அது புருஷன் இருந்தாலும் தானே செய்யக்கூடாது, புருஷன் இல்லாட்டாலும் தானே செய்யக்கூடாது. அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், அந்த இஸ்கால் தீரவில்லை அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு பதில் ஒன்று சொல்றாரு. வழக்குதா, இப்னு பெரிய ஆள் தான், இருந்தாலும் அவர் சொல்ற பதில் வந்து ஒரு வேடிக்கையான பதிலா இருக்கு. என்ன பதில்னு கேட்டா, அஹ்சனுல் அஜிபத்தி, இதுக்கு சொல்லக்கூடிய சரியான பதில் என்னவென்று கேட்டால், தவல் ஹுசூசியத்தி, ஹுசூசியத், ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள தனிச்சலுகை, இது செய்யக்கூடாதான், ரசூலுல்லாஹ் மட்டும் செய்யலாம் என்பதுதான் அழகான பதிலுங்கிறார். இதுக்கு பதில் நீங்க தப்பிச்சுக்கிறாம மாட்டிக்கிறாம பதில் சொல்றதா இருந்தா, ஆமா அப்படித்தான் செஞ்சாங்கப்பா, பேன் பார்த்தாங்கப்பா, ரசூலுல்லாஹ்வுக்கு சலுகை இருக்குப்பா, அது ரசூலுல்லாஹ்வுக்கு காசு, சில சட்டங்கள், தனிப்பட்ட சட்டம் இருக்கும்ல,
அப்படின்னு எடுத்துக்கிருவோன்றதான் அழகான பதில். இதுக்கு சொல்ற மாட்டிக்கிறாத பதில். அதான் சொன்ன அழகான பதில் என்ன அர்த்தம்? மாட்டிக்கிறாத பதில். ஏன் பேன் பார்த்தாங்க? பேன் பார்த்தாங்க தான்ப்பா. ரசூலுல்லாவுக்கு தனிச்சட்டம். டாபிக் ஓவர். தனிச்சட்டம் எதுல வரும்? ஆபாசத்துல தனிச்சட்டம் வருமா? தனிச்சட்டம் என்பது வந்து ஒரு அருவருக்கத்தக்க இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாய், அருவருக்கத்தக்கும் காரியங்களை வந்து அல்லாஹ் ஏவ மாட்டான். அப்ப அதுல போய் தனிச்சட்டம் பண்ணுவானா? ஒரு ஆளுக்கு தனிச்செலவு கொடுக்குறாங்க, அவருக்கு திருடுறதுக்கு தனிச்செலவு கொடுத்துருவானா? களை வாங்குறதுக்கு தனிச்செலவு கொடுத்துருவானா? பிரச்சாரம் பண்றதுக்கு தனிச்செலவு கொடுத்துருவானா? தனிச்சலுகை என்பதே இபாதத்துகள் கூட்டுவதற்கு இருக்கலாம், அல்லது மார்க் அனுமதிச்ச காரியங்கள்ல லிமிட் எல்லாருக்கும் 4ன்னா அவங்களுக்கு அதிகமான பெண்ணை கல்யாணம் பண்றதுன்னு அப்படிப்பட்ட கல்யாணங்கிற வகையில வந்து தான் அது கூட வருது. அப்படிப்பட்டது இருக்கலாமே தவிர அவர்கள் வந்து பெண்களோட தனித்து இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ரசூலுல்லாவுடைய தனித்தகுதி நீ சொன்னீங்க என்று சொன்னா இதை வச்சு அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பான்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா அன்றைக்கு காத்துக்கிட்டு இருந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பான்? என்னங்கடா நீங்க ரசூலுங்கிறீங்க, என்னங்கடா இது அப்படின்னு கேட்க மாட்டான். ஒத்தன் கேட்கலையே. கேட்கலன்னா நடக்கலன்னு அர்த்தம். இப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நடந்து இருந்தால் பத்தி எரிஞ்சிருக்கும். ரசூலுல்லா கண் கொத்தி பம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது யாருமே கேட்கல, எந்த எதிரிகளுமே கேட்கல. கேட்காத காரணம் என்ன? அது வந்து நடக்கல. நடந்துருந்தா கேட்டிருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் பரவிடுமா? அப்படியே சும்மா சாதாரண பிரயாணத்துல சஃபானோட ஆயிஷா நாய் வந்ததை இப்படி பரப்பி விட்டாங்க அவதூறாக. அப்படிப்பட்டது பரவி இருக்கும். இதெல்லாம் பரவி இருக்காதா? இவரையும் அடிக்கடி குபாவுக்கு போறாரு, அங்கேயும் போனாரு, தனியா ஏன் போனாருன்னு அப்படி வேற மாதிரி வந்திருக்குமே. ஒண்ணுமே வரல. அதனால இது ஹாசு தனிப்பட்ட சட்டம்னு இது எடுக்கல. தனிப்பட்ட சட்டம் இதுல கிடையாது. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? பெண்கள்கிட்ட பையல் செய்யும் போது கையோட கை வைக்கல. தனிப்பட்ட சட்டம்னு பையத்து மட்டும் செஞ்சிருக்கலாமே. அதையாவது தனி சட்டம்னு ஏத்துக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா அதுக்கே ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இவர் சொல்ற பதில் அதிகபட்சமா ஒரு சமாளிப்பதற்காக வேண்டி உள்ள ஒரு பதில் இது ஒண்ணுதான் சொல்லலாம்ங்கிறார். சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. ஹாஸ்ன்ட்டு போங்க பேசாம. என்னது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள போட்டு முட்டுலாம் கொடுக்காதீங்க. அப்படி நடக்கலை இப்படி நடக்கலைன்னா சொல்லாதீங்க. பேன் பார்க்கலன்னா சொல்லாதீங்க. மடியில படுக்கலன்னா சமாளிக்காதீங்க. எல்லாம் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சட்டம்னு போ அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு இவர். ஆனா அது ஏற்கத்தக்க பதிலா இல்லை. ஆனா அந்த ஒரு பதில இந்த கேள்வியெல்லாம் கேட்க இயலாது. சரியா? ஆனா இது சிறப்பு சட்டம்னு சொன்னா அதுல கேள்வி வரும். என்னங்க எதை போய் சிறப்பு சட்டம்ங்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா வரும். அப்ப இது வந்து உம்மு ஹராம் சம்பந்தமாக நம்ம மறுக்கிற விஷயத்திற்கு வந்து தெளிவான ஆதாரங்களை கொண்டுதான் மறுக்கிறோம். இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. உம்மு ஹராமும் மிகப்பெரிய தியாக பெண்மணி. அவர்கள் வாழ்க்கையில இப்படி நடக்கவே மாட்டார்கள். அதே மாதிரி வந்து அவங்களையெல்லாம் வந்து சொர்க்கவாசிகள் லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அம்மா இவங்கெல்லாம். உம்மு ஹராமையும் சரி, உம்மு சுலைமா அவங்க சகோதரி உம்மு சுலைமையும் சரி, அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்துல உள்ள ஒரு பெண்மணிகளை பற்றி கீழ்த்தரமான ஒரு எண்ணம் வரக்கூடிய வகையிலையும், ரசூலுல்லாவை பற்றி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வரக்கூடிய வகையிலையும் இது அமைந்திருக்கிறதுனால இது வந்து புகாரி எழுதாமே புகாரில் எவ்வளோ நுழைச்சிட்டானாங்கிற அளவுக்கு அதில் ஒரு டவுட் எனக்கு ஒரு டபுள் நம்பர் வச்சு பார்க்கும்போது புதுசாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்படிலாம் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் விஷயம் தான். முஜாஹித் சொல்ற சரியில்லை. சரியா?